தென்காசி மாவட்டம் சங்கர நாராயணர் சுவாமி கோவிலில் புத்தாண்டை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவரும் யானை கோமதியிடம் ஆசி பெற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை நகரில் புதுவருட பிறப்பையொட்டி ஐயப்ப சுவாமி வீதி உலா வரும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது சிவன், பார்வதி, முனீஸ்வரன் உள்ளிட்ட வேடங்களை அணிந்து நடனமாடிய கலைஞர்கள் அனைவரையும் ஈர்த்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உள்ள ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத வளர்ப்பிறை பிரதோஷ பூஜையை முன்னிட்டு நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புத்தாண்டை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் குவிந்தனர். இதனால் 1 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. புத்தாண்டையொட்டி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் 10,000க்கும் மேற்பட்டோர் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் புத்தாண்டை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் காட்சியளித்தார். தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பெருமாளை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கும் வினோத வழிபாடு நடைபெற்றது. மணியக்காரன்பட்டியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 200க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு மஞ்சள் தூள், விபூதி, குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை மயிலாப்பூர் ஆர்கே மடம் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மேலும் சாலைக்கு அடியில் செல்லும் கழிவுநீர் குழாய் உடைந்து அரிப்பு ஏற்பட்டதே இதற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். திருப்பத்தூர் அருகே ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது போதையில் அட்டகாசம் செய்தவர்களை தட்டி கேட்ட இளைஞரை தாக்கி அவருடைய வீட்டுக்குள் புகுந்து பொருட்களை சேதப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரண்டப்பள்ளியில் போதையில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற 4 பேரை தட்டி கேட்ட முருகேஷ்குமாரை அவர்கள் தாக்கி வீட்டுக்குள் புகுந்து பொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரித்த போலீசார் பனந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அசேன், இர்ஃபான், ஆகாஷ், அபிஷேக் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். இந்நிலையில் அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.
செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் பிரபல பரதநாட்டிய கலைஞர் மீனாட்சி ராகவன் குழுவினரின் தசாவதார பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் தசாவதார கதாபாத்திரங்களை வெளிப்படுத்தும் வகையில் பரதநாட்டியமாடி சுற்றுலா பயணிகளை மகிழ்வித்தனர். புத்தாண்டை கொண்டாடுவதற்காக மாமல்லபுரம் வந்திருந்த வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டிய நிகழ்ச்சியை உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். மத்திய பிரதேசத்தில் தேசிய அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சார்பில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் 10 தங்கம், 25 வெள்ளி, 46 வெண்கலம் என 81 பதக்கங்களை கைப்பற்றினர். பதக்கங்களுடன் திரும்பிய இவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிவகாசியில் சாலை ஓர காய்கறி வியாபாரியிடம் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை மாற்றிய சம்பவத்தில் முக்கிய நபரான ஓட்டுநர் கார்த்திகேயன் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக நந்தினி என்கிற பெண்ணும் கால்பந்து பயிற்சியாளர் ரவிக்குமார் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் கார்த்திகேயன் கேரளாவிலிருந்து கள்ள நோட்டுகளை கொண்டு வந்து சிவகாசியில் புழக்கத்தில் விட்டது தெரியவந்தது. சென்னை நெசப்பாக்கத்தில் அனுமதியின்றி நாட்டு பட்டாசு வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 28ஆம் தேதி அடையார் ஆற்றங்கரையில் சிறுவன் ஒருவனுக்கு நாட்டு பட்டாசு வெடித்து காயம் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் பட்டாசுகளை வீட்டில் அனுமதியின்றி வைத்திருந்த செல்வக்குமார் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 200 நாட்டு பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் வீட்டு வேலைக்கு வந்து நகை பணத்தை திருடிய பெண் கைது செய்யப்பட்டார். 71 வயதான சுகுமார் மொபைல் ஆப் மூலம் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த லக்ஷ்மி என்ற பெண்ணை வீட்டு வேலைக்கு சேர்த்திருக்கிறார். கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி வீட்டிற்கு செல்வதாக கூறி சென்ற லக்ஷ்மி மீண்டும் வராததால் சந்தேகமடைந்த சுகுமார் பீரோவை திறந்து பார்த்தபோது சுமார் 12 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கம் மாயமானதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் அளித்த புகாரின் பேரில் தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசார் லக்ஷ்மியை கைது செய்து 12 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே புதிதாக திறக்கப்பட்ட மதுபான பாரை சரித்திர பதிவேடு குற்றவாளி ஒருவர் அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரில் மது அருந்திய அந்த நபர் பில் கட்ட மறுத்ததுடன் ஊழியர்களை தாக்கி அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்திவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த மதுபான கூடம் திறக்கப்படுவதற்கு முன்பே பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூரை அடுத்த சிறுவாபுரி முருகன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த முருகப்பெருமானை வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக பக்தர்கள் பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு குன்றத்தூர் முருகன் கோயிலில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். கோயிலின் முகப்பு பகுதியில் 108 கிலோ சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் காட்சியளித்தார். கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் ராஜகோபுரத்திற்கு பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது. 120 அடி உயரத்தில் 190 கிலோ எடை கொண்டு பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் தோள்களில் மாலையை சுமந்து சென்றனர். வேலூர் மாவட்டம் பாக்கம் கிராமத்தில் கொல்லிமலை மிளகாய் பொடி சித்தருக்கு மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை ஊற்றி கிராம மக்கள் அபிஷேகம் செய்தனர். காளியம்மன் மற்றும் முனீஸ்வரன் கோவிலுக்கு வருகை புரிந்த சித்தருக்கு மக்கள் இந்த வினோத வழிபாடு செய்தனர். தென்காசி மாவட்டம் முத்துகிருஷ்ணபேரியில் தனது பைக்கை நிறுத்திவிட்டு சாலையை கடக்க முயன்ற ராமன் அவனீத கிருஷ்ணன் என்பவர் மீது கார் மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இதையடுத்து விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இயக்குனர் பாலா மற்றும் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா சுவாமி தரிசனம் செய்தனர். சம்பந்த விநாயகர் ஆலயத்தில் வழிபட்டு பின்பு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மன் ஆகியோர் சன்னதிகளில் வழிபாடு செய்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பாலா மற்றும் ஐஸ்வர்யாவுடன் பக்தர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். திருச்செந்தூர் அருகே குலசை முத்தாரம்மன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இசை வாத்தியங்களுடன் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். இதையடுத்து 108 சங்காபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகளும் விமர்சையாக நடந்தது.